வானவில் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, வானவில் பேரிச்சம்பழம். தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். திண்டுக்கல் பொறுத்தவரை செண்டுமல்லி, முல்லை, ரோஸு, பன்னீர் ரோஸு நிறையா உற்பத்தி. அது மாதிரி மல்லி வந்துடும் கோயிலுக்கு. அதே மாதிரி இது வந்து அர்ச்சனை இருக்குது, கல்யாண மாலை இவங்க ஆர்டர் வந்து பூராமே நேரடியாக வாங்கிக்கலாம். ஒசூருக்கு அங்கிட்டு வந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு 30-40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது வந்து விளைஞ்சி வரும். முகூர்த்தம் இல்லாத நாளில் வந்து 30 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி போகும். இப்போ முகூர்த்த நாள்னால 60 ரூபா 70 ரூபா போய்கிட்டு இருக்கு. மார்கெட்டில் செவந்தி, ரோஸு, பன்னீர் ரோஸு எல்லா பூவும் அனுப்பிச்சு வருவோம். இன்னைக்கு பூ நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1500 ரூபா, இது 40 ரூபா, செவந்தி 200 ரூபா. மருத்துவ குணம் உள்ளது. இது மாலை கட்டுவாங்களா? இந்த பூல மாலை சாமி போடுற பூத்தே அது. ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கட்டி கொடுக்குறோம். லைனுக்கு ஃபுல்லாக பொன்னமராதி, புதுக்கோட்டை, நத்தம், திருப்பத்தூர், காரைக்குடி இதெல்லாம் ஆர்டர் மாரிலாம் கட்டி நாங்கள் மூர்த்தம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் திண்டுக்கல் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் நம்ம திண்டுக்கல்ல பூ மார்க்கெட், திண்டுக்கல் நகராட்சி பேரறிஞர் அண்ணா பூ மார்க்கெட். ஸோ இந்த பூ மார்க்கெட்டில் பூ என்ன மாதிரி பூக்கள்லாம் வருது, இங்கே பூ வந்து வாங்குறவங்க நேரடியாக விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வாங்கலாம். இங்கே வந்து பூ ஏல விடுவாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் ஏல விடுறாங்க, இந்த பூ வர்த்தகம் எந்த மாதிரி நடக்குது, நமக்கு வீட்டில் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை ஒரு திருவிழா வருது, விசேஷங்களுக்கு நம்ம பூ வாங்கணும்னா எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலாம், எந்த மாதிரி மெத்தடில் இந்த பூ வந்து வியாபாரம் வந்து நடக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் ஜில்லா யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மாவட்டம் சார்ந்த சிறப்பு வாய்ந்த தகவலை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பூ மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்திருக்கோம். இந்த பூ மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து பூவோட வர்த்தகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூ வந்து நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலக்கோட்டை, சின்னாலப்பட்டி, கன்னிவாடி, ஆத்தூர், செம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், நத்தம், பழனி, வேடசந்தூர் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்கே வந்து பூ விளைச்சல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுதோறும் அதிகமாக விளையக்கூடிய இடங்கள் தான் இந்த இடம். இங்கே அதிகமாக பூ விளைச்சல் மகசூல் பண்ணி பூ மார்க்கெட்டுக்கு இங்கே அதிகமாக விவசாயிகள் நேரடியாக வந்து பூவை வந்து விற்கிறாங்க. இங்கே நார்மலாக நம்ம ஏல விடுற மாதிரி பூவை வந்து ஏல விட்டு யார் அதிகமாக விலைக்கு கேட்குறாங்க, இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து வந்து இன்றைக்கி வந்து வர்த்தகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் அதிகமாக சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த பூ மார்க்கெட்டில் பிஸ்னஸ் வந்து நடக்குது. இங்கே எப்படி இருக்குது, எந்த மாதிரி பூவெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? பேர் ரங்கராஜ். ரங்கராஜ். இங்கே பூ வியாபாரம் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 20 வருஷமாக பண்ணுறீங்க. 20 வருஷம் பண்ணுறீங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன பூனை வந்திருக்கு? மார்க்கெட்டில் செவந்தி, ரோஸு,
பன்னீர் ரோஸு எல்லா பூவும் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு பூ நிலவரம் தெரிஞ்சுக்கலாமா? மல்லிகைப்பூ 1500 இது 40 ரூபா, செவந்தி 200 இது இது என்ன பூனே? இது பட்டன் ரோஸு. பட்டன் ரோஸ். இது நம்ம ஊர்ல இருந்து வருதா இல்ல வெளிநாடு? இது பெங்களூர்ல இருந்து வருது. இது பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸ். இன்னைக்கு ரேட் என்ன? நீ ரேட் 40 ரூபா. 40 ரூபா கிலோ. கிலோ 40 ரூபா. ஓ, டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும் ரேட். ஒரு நாளைக்கு ஒரு நாள். இது என்ன பூனே? இது செவந்தி. செவந்தி. இன்னைக்கு ரேட் என்ன? நீ ரேட் 180. 180. இது என்ன பூ? மல்லி கிலோ 20 ரூபா. 20 ரூபா. 20 ரூபா. இன்னைக்கு வியாபாரம் எப்படி? வியாபாரமே இல்லை. முகூர்த்த நாள் அதிகமா இருக்கு. ஆமா. மல்லிகைப்பூ இன்னைக்கு ரேட் எவ்வளோண்ணா? இன்னைக்கு ரேட்டு 1400 விலை. சரி சரி. நீங்க இங்க வியாபாரியா இல்ல நாங்கள் விற்று கொடுக்குறவங்க. வித்து கொடுக்குறவங்க? ஆமாம். இப்போ டெய்லி விவசாயிகள் வந்து இங்க பூ கொண்டு வருவாங்க. கட்டாயம் விவசாயம் எல்லாமே இங்கே தான் கொண்டு வருவாங்க. இங்க என்னென்ன பூனை அதிகமா வரும்? இங்கே அதிகமாக வர்றது முல்லை, மல்லி, கம்மங்கி, ரோஸு, பன்னீர் ரோஸு நிறையா வருது. நம்ம ஊர்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னென்ன பூ விளைச்சல் அதிகமா இருக்கு? திண்டுக்கல் பொறுத்தவரை செண்டுமல்லி, முல்லை, ரோஸு, பன்னீர் ரோஸு நிறையா உற்பத்தி. அது மாதிரி மல்லி வந்துடும். இப்போ சீசன் இல்லை, அதனால மல்லி மழை பெய்யாம இயற்கை மழை பெய்யாம குறைஞ்சிக்குச்சு, அதனால விலை கூட. என்னென்ன சீசன்ல என்னென்ன பூனை விளைச்சல் அதிகமா இருக்கும்? சித்திரை வைகாசியில் எப்பயுமே மல்லி விலை கம்மியாக தான் விற்கும். இந்த மழை பெஞ்சதுனால சீசன் கம்மியானதுனால மல்லி விலை கூடிக்குச்சு. நாளைக்கு முகூர்த்தம், பண்டிகைக்கு முகூர்த்த நாள், பண்டிகை இருக்கிறதுனால விலை கூட. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? இந்த 40 வருஷமாக அந்த வேலை தான் பண்ணுறோம். இந்த வெள்ளமெல்லாம் அதிகமாக திண்டுக்கல்லில் மயிலாப்பூர் ஏரியாவில் தான் உற்பத்தி அதிகம். இங்கே உள்ளே வர்றது. இங்கே வெளியூருக்கு இங்கேருந்து ஏற்றுமதிலாம் பண்ணுறீங்களா? நான் எல்லா பக்கமும் ஏற்றுமதி இருக்கு. பெங்களூரு, மைசூருக்கு, நலக்கோட்டையும் கொண்டு போவோம், மதுரைக்கு கொண்டு போவாங்க. ஒரு சில பூ இங்கே வரும். ஆனால் இங்கேருந்து சீசனுக்கு தேவைப்படுறப்ப வெளியே போகும். காக்கரட்டான் சீசனில் தான் வெளியே அதிகமாக போகும். இங்கே பொட்டணமாக கட்டி வச்சிருக்கீங்களா? இது என்ன பூ? இது அரளி. இதை சொல்லுங்க. இது எடுத்து வர்றது அரளி. இந்த அரளி இன்னைக்கு விலை கம்மி. கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தைக்காக அரளி வெளியூர் போகிறது. கேரளாவை வாங்க ஆரம்பிச்சா அரளி நல்ல விலை கூட விற்கும். கேரளாவில் இந்த ஓணம் சைட்லாம் பூ அதிகமாக போகும். இங்கேருந்து போமா ஓணத்துக்கு? கேரண்டியாக போகும். திண்டுக்கல்ல நிறையா போகும். இப்போ ஒரு சாமிக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால விலை கம்மி. ஒரு கிலோ இன்னைக்கு அரளி 30 ரூபா தான். ஆமாம். ஆனால் நல்ல சீசனுக்கு 300 ரூபா கூட விற்றது. இன்னைக்கு விலை கம்மியாக இருக்குது. அரளி 30 ரூபா, வெறும் 30 ரூபா. ஆனால் இந்த ரோஸ் வந்து எங்கே இருந்துனே வருது முதல்? இது வந்து ஒசூருக்கு அங்கிட்டு வந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு 30-40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது வந்து விளைஞ்சி வரும். முகூர்த்தம் இல்லாத நாளில் வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி போகும். இப்போ முகூர்த்த நாள்னால 60 ரூபா 70 ரூபா போய்கிட்டு இருக்கு. விலை வந்து கூட இருக்கு இன்னைக்கு. ஆமாம், முகூர்த்தங்கிறதுனால விலை கூட இருக்குது. இல்லைனாக்கா விலை சுலவாக தான் இருக்கும். இதில் கலராக இருக்குல்ல, இது இந்த ரோஸை பற்றி சொல்லுங்களேன். இது கலராக வரும். இது வந்து லோக்கல் ரோஸுன்றது. இது என்ன ரோஸ்? வெள்ளை கலராக இருக்கிறது எல்லாமே. இது வந்து ஒயிட் ரோஸு, இது வந்து ரெட்டு, இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லாம் கலந்து வர்றது. இது வந்து ரேட்டு ரோஸோட ரகமா? ரகம் தனித்தனி கலர் தான். இதெல்லாம் வந்து கலர் அடிச்சுலாம் வரதில்ல, தனித்தனி கலரு. இது வந்து சாதா கட்டுன்னு சொல்லுவோம். இது 50 ரூபா 60 ரூபா வருது. இதில் பாக்ஸ் இருக்குது. இது மாதிரி இந்த பாக்ஸு கட்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா 250 ரூபா வரும். தனி கலராக இருக்கும். எல்லாமே வந்து தனித்தனி கலராக இருக்கும். ரெட் இருக்குது, பேபி பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது. இதெல்லாம் வந்து 250 ரூபா வரும். மாலை கட்டி தருவாங்க. அது இந்த மாதிரி நம்ம வந்து தனி பாக்ஸ் கலரில் தான் எடுக்கணும். இது மாதிரி கலரில் எடுத்து நம்ம தனியாக மாலை போட்டோம்னா தான் வந்து அது அந்த கல்யாண மாலைக்கு நல்ல அழகு கொடுக்கும், லுக்கு கொடுக்கும். அது வந்து 4000 ரூபா 4500 அந்த மாதிரி வரும் ரேட்டு. இப்போ நம்ம வந்து கல்யாணம் வீட்டில் வந்து ஒரு பால் காய்ச்சலாம், திருவிழா அப்படின்னா இங்கே பூ வாங்கி கொடுத்தா நீங்களே கட்டி கொடுத்துருவீங்களா? நம்மளே கட்டி கொடுத்துருவோம். அதுக்கு கட்டுற கூலி எவ்வளோ நான் வாங்குறீங்க? கூலி வந்து இது கல்யாண மாலைக்கு இதுக்கு வந்து 1500 ரூபா கேட்குவோம். மற்ற சமையல் செட்டுக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 1200 ரூபா கேட்குவோம். மித்த மல்லிகைப்பூ மாலை அப்படின்னா ஒரு முழத்து மாலைக்கு 250 ரூபா வரும். இந்த மாதிரி ரேட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது ஃபிக்ஸடாக. நம்ம திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக ஒரு விவசாயி வந்து பூந்தோட்டம் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் நேரடியாக இந்த பூ மார்க்கெட்டில் வந்து தன்னோட பூவை பறிச்சுட்டு வந்து
இங்கே வந்து ஏல விடுற இடத்துல இங்கே வந்து வைப்பாங்க. ஒரு டெய்லியும் வந்து ஏல விடுவாங்க. அது எவ்வளோ அதிகமான ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டை பொறுத்து போகிறதோ அந்த அளவுக்கு தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பூ வியாபாரிகள், சின்ன சின்ன கடைகள் பூ வச்சுருக்கவங்க, இல்லை ஒரு விசேஷம் ஃபங்க்ஷனுக்கு வந்து பூ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தால் நம்ம ஹோல்சேலில் வந்து பூ வந்து வாங்கிக்கலாம். பூ ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமான பூ ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. ஸோ பூ ஏற்றுமதி வந்து பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களுக்குமே இங்கேருந்து பூ ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க. அதே போல் வெளிநாட்டில் வந்து நம்ம பூ ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி எல்லா வெளிநாடுகளுக்குமே இங்கே ஏற்றுமதி ஆகுது. பூ பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக வந்து கேரளாவுக்கு அதிகமாக வந்து பூ வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே பூ வந்து என்னென்ன ரகங்கள் வந்து அதிகமாக இருக்குது, என்னென்ன பூ வந்து மார்க்கெட்டுக்கு வருது, என்னென்ன சீசனில் பூ வந்து கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இங்கே உள்ளவங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? பி சுப்பிரமணி. இது என்ன முட்டா இருக்கு? முட்டா மலர் இருக்கா? வந்து மொட்டு வந்து மாலை கோர்க்குதுக்கு. மாலை கோர்க்குது. தாமரையா? இது வந்து வெள்ளை தாமரை, இது வந்து சேப்பு தாமரை. ஓ, வெள்ளை தாமரை, சிவப்பு தாமரை. ஆமாம். இது எப்படி எந்த ஊர்ல விளையுதுன்னா? இது வந்து அஞ்சுலிப்பட்டி. அஞ்சுலிப்பட்டி. அங்க இருந்து வருதா? அங்க இருந்து கடை வச்சிருக்கீங்களா இல்ல பூ வாங்கி வைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து சொந்தமாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். வச்சிருக்கீங்க. ஓ, இது விவசாயம் பண்ணி நீங்க? ஆமாம், வந்து கம்மாயில் வந்து விதை போட்டு வந்து குத்தைக்கு எடுத்துட்டு. ஓ, இது கொஞ்சம் இப்போ எப்போ விரியும் இந்த பூ? இது விரியாது, நம்மளாம் விரித்து வச்சுக்கிறோம். இந்த இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கண்ணே? இது வந்து சாமிக்கு வந்து சனி பகவான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மாலை கட்டுறதுக்கு, அர்ச்சனை தட்டுக்கு அப்படியே வந்து விரித்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து விரித்து அப்படியே இது கோயிலுக்கு, அதே மாதிரி இது வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு, கல்யாண மாலை இதுங்க ஆர்டர் வந்து பூராமே வரும். இங்கே வந்து நேரடியாக வாங்கிக்கலாம். நேரடியாக வாங்கிக்கலாம். இன்னைக்கு ரேட் எவ்வளோண்ணே? இன்னைக்கு ரேட்டு வந்து அந்த வெள்ளை வந்து 7 ரூபா, இது வந்து 6 ரூபா. உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் ராஜா. ராஜா. எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்றீங்க? 30 வருஷமா பண்றேன். இந்த பூ விளைச்சு நீங்களே விவசாயம் பண்றீங்களா? நாங்களே விவசாயம் பண்ணி மார்க்கெட் கொண்டு வரோம். ஓ, எங்க விவசாயம் பண்றீங்க? செம்பட்டி. செம்பட்டியில. இந்த பூ என்ன கொஞ்சம் வித்தியாசமா நல்லா அழகா இருக்கு. அதாவது இதுல 12 வகையான மூலிகை இருக்கு. சரிங்கண்ணா. இது எல்லாத்துக்கும் பயன்படும். என்னென்ன மாதிரி இது 12 வகை மூலிகைனா என்னென்ன எதுக்கு யூஸ்? பெண்களுக்கானது வந்து ஒரு 7 இருக்கு. பெண்கள் வியாதி சம்பந்தமா 7 விதியா சொல்ல முடியாததெல்லாம் இருக்கு. சரி சரி. மற்றதுக்கு எல்லாம் பல மூலிகை, எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் உள்ளது. இது மாலை கட்டுவாங்களா இந்த பூல? மாலை கட்டி சாமிக்கு போடுற பூ தான் அது. சாமிக்கு போடுற பூ இது. இது வந்து என்ன பூ பேரு? இது பட்டன் ரோஸ். இது ரோஸ், நாட் ரோஸ். நாட் ரோஸ்ன்னு சொல்லுவோம். பூ மார்க்கெட்டு உள்ளுக்குள்ள கடைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூ கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நூல்கண்டு, நமக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த நூல்கண்டு இருக்குது. இது வந்து பூச்செண்டு, லேடிஸ்க்கு வந்து கல்யாண மாலை கட்டும்போது அந்த ஜடைக்கு பின்னாடி வைக்கக்கூடிய இந்த பூ அலங்காரம் பண்ணக்கூடிய பொருள் இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையான மற்ற திங்ஸுமே இங்கே கடைகள் இருக்குது, இங்கே வந்து வாங்கிக்கலாம். உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் ராஜா. ராஜா. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க இங்கே? பூ கல்யாண மாலை ஆர்டர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆர்டர் கட்டி கொடுப்பீங்களா? நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் எடுத்து கட்டி கொடுக்குறோம். ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கட்டி கொடுக்குறோம். லைனுக்கு ஃபுல்லாக பொன்னமராவதி, புதுக்கோட்டை, நத்தம், திருப்பத்தூர், காரைக்குடி இதெல்லாம் ஆர்டர் மாரிலாம் கட்டி நாங்கள் மூர்த்தத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். பூ வாங்கி கொடுத்தாலும் கட்டுவீங்க? பூ வாங்கி கொடுத்தாலும் கட்டுவோம். பூ வாங்கி கொடுத்தாலும் கட்டுவோம். மேக்ஸிமம் ஆர்டருக்கு எடுத்து பார்ப்போம். பூ வாங்கி கொடுத்தாலும் கட்டி கொடுப்போம். இப்போ என்ன ஆர்டருக்கு வேலை செஞ்சுட்டீங்க? இது கல்யாண மாலை. இது வந்து சடங்கு மாலை. இது சடங்குக்கு போட்டு வச்சுருக்கோம். கல்யாண மாலை இது சம்மங்கி, ரோஸ் இதழ் பெட்டல்ஸு, மாடல் நிறையா டிசைனிங் எந்த மாதிரி கேட்குறாங்களோ, நந்தி வட்டம், தாமரைப்பூ இதை வச்சு என்னென்ன கேட்குறாங்களோ மாடல் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஆர்டர் சொல்லணும்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? சும்மா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும். ஆர்டர் கட்டி கொடுத்துருவீங்க? ஆர்டர் கட்டி கொடுத்துருவோம். எங்களை எந்த ஒரு டெலிவரியும் பண்ணிடுவோம். டெலிவரியே பண்ணிடுவீங்க? டெலிவரியும் பண்ணிடுவோம். அப்போ பூ மார்க்கெட்டுக்கு கீழே வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவை அப்படின்னா இங்கே கீழே நீங்கள் பூ வாங்கி கொடுத்தும் கட்டலாம். ஆர்டர் வேணும்னா முன்னாடியே வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேண்ணா. இது கட்டுக்கூலி எவ்வளோண்ணா கேட்குறீங்க? இந்த மாலைக்கு இந்த இது கட்டுக்கூலி வந்து 900 ரூபா. கட்டுக்கூலி பூ இல்லாமல் இது கூலி 900 ரூபா. சரி சரி. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திண்டுக்கல் ஜில்லா யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்மளுடைய மாவட்டம் சார்ந்த சிறப்பு வாய்ந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம திண்டுக்கல்லில் ரொம்ப ஃபேமஸாக விளையக்கூடிய பூ, அந்த பூ வர்த்தகத்தையும் இங்கே எப்படியெல்லாம் ஒரு வியாபாரம் நடக்குது, நம்ம பூ வேணும்னா எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், மாலை வந்து எப்படியெல்லாம் கட்டி வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே போல் மாவட்டம் சார்ந்த சிறப்பு வாய்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.